குமரன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் தன்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற சீனியர் அதிகாரியோட ஈகோவால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தான். இத குமரனோட நண்பனும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த பிரச்சனையால மன உளைச்சலுக்கு ஆளானான் குமரன். வீட்டிலையும் நிம்மதி இல்லாம இருந்த குமரனை பார்த்த அவனோட அப்பா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. குமரன் தன்னோட ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை தன்னோட அப்பா கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். இதை கேட்ட அவனோட அப்பா சிரிச்சுட்டு, இவ்வளவுதானே, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீ சரியா பயன்படுத்தினீன்னா உன்னோட எதிரிகள் எல்லாமே காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. குமரனும் ஆர்வத்தோட என்ன மந்திரம் அது அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பாவும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை அவன் தினமும் பயன்படுத்த ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்ல குமரன் மேல இருந்த கோவத்துல நிறைய தவறுகள் செஞ்ச அந்த சீனியர் ஆபீசர் வேலையை விட்டு போனாரு. இதை கவனிச்சிட்டு இருந்த குமரனோட நண்பன், என்னடா பண்ண, அவரே கோவப்பட்டு எப்படி வேலையை விட்டு போனாரு அப்படின்னு குமரன் கிட்ட கேட்டான். அதுக்கு குமரன் அந்த நண்பன் கிட்ட சொன்னான், நான் எங்க அப்பா சொன்ன மந்திரத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு. நண்பன், என்ன மந்திரம் அது அப்படின்னு கேட்டான். எதிரியை ஜெயிக்கணும்னு நீ முடிவு செஞ்சுட்டா நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டும்தான். எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் இவன் சந்தோஷமா இருக்கானே அப்படிங்கிற நினைவே அவனை கொன்னுடும். அதனால அவன் நிறைய தவறுகளும் செய்வான் அப்படின்னு குமரன் தன்னோட அப்பா சொன்ன மந்திரத்தை சொன்னான். நண்பன் அதை கேட்டு ஆச்சரியமானான்.